இப்பதே தவறுங்க. நாங்க எதுக்குங்க எதிர்வினையாற்றணும்? ஏன் நாங்க மௌனம்? ஏங்க மௌனமே மிகப்பெரிய புரட்சி இருங்க. மௌனமே புரட்சிக்கு மிகப்பெரிய ஒரு ஆயுதம். சரிங்களா? நாங்க பிரைமரி ஃபோர்ஸா வரோம். நாங்க திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று வரோம். நாம் தமிழருக்கு எதிராகவோ, விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிராகவோ, இல்ல மத்த கட்சிகளுக்கு எதிராகவோ நாங்க வரல. எங்க தலைவர் வெளிப்படையா சொன்னாரு. அரசியல் எதிரி, கொள்கை எதிரி யாருன்னு தெளிவா சொல்லிட்டாரு. அந்த அடிப்படையில் பிரைமரி ஃபோர்ஸா வருகின்ற பொழுது அண்ணன் சீமான் அவர்கள் எங்களுக்கு நட்பு சக்தி தான். அவர் நாங்கள் இப்பயும் அண்ணன் தான் சொல்றோம். பழக்க வழக்கம் என்பது வேற, அரசியல் கொள்கை சார்ந்து சண்டை என்பது வேற. அந்த அடிப்படையில் அவர் பெரியாரை பத்தி பேசி இப்ப அவர் தானே அம்பலப்பட்டு போயிட்டார்ல. இப்ப அவரை அவர் மீது இப்ப பிஜேபி முத்திரை குத்துறாங்களா இல்லையா, RSS முத்திரை குத்துறாங்களா இல்லையா? எங்களுடைய மௌனம் தான் அவருக்கு அந்த முத்திரை குத்தப்பட்டதுக்கு காரணமே. நாங்க திருப்பி பேசியிருந்தோம்னா எங்ககிட்ட திருப்பி சண்டைக்கு வருவாரு. இப்ப நாங்க மௌனமாக இருக்கின்ற பொழுது நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்களே அண்ணன் தவறான வழியில போறாருன்னு அவங்க கட்சியை விட்டு வெளில போறாங்க. அதனால சில மௌனங்கள் சரியான பாடத்தை புகட்டும்.